ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான தக்காளி ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற அந்த ரசம் டேஸ்ட் தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் புளியை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதை நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இன்றைக்கி நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு இந்த புளியோடு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையோட அந்த காம்பு சேர்த்துக்கோங்க. காம்பு சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இதை நல்லா கையாலே இந்த மாதிரி பசைஞ்சு விடுங்க. கையால் இந்த மாதிரி பசைகிறப்போ நமக்கு ரசத்தோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியை நல்லா பசைஞ்சாச்சு. மேலே இருக்க அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இந்த தோல் நமக்கு தேவையில்லை. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கையால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரசத்துக்கான தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். ரசத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகை விட சீரகம் அதிகமாக இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் தோலோட தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது தாளிக்கிறப்பவே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்த பொருள்லாம் அப்படி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தாளித்து விட்டாச்சு. இதோடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ரசத்தை கொதிக்க வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரையாக வரும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா ரசத்தை சாதத்தில் மட்டும் போட்டு சாப்பிட மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரசம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.